ஓ இது பிரதீப் ஜானுடைய ட்வீட், நம்ம ரீட்வீட்டே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் வந்து ஆஸ் அ பொது மக்கள் என்னுடைய கருத்தை பல்வேறு விஷயத்தில் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிறேன். அதனால் உடனே என்ன திட்டுவாங்க. அது நடுவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்களுக்கும் ஒரு ட்விட்டர் வார்னு சொல்லலாமா, சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு கமெண்ட்ஸ் பர்சனலாக சில அட்டாக் பண்ணார். அதுதான் எனக்கு வருத்தம் அளித்தது. நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். ஒரு இதில் போட்டேன் வெரி பாப்புலர் வெதர் பர்சன் போட்டால் நிறைய பேர் பாப்புலராக இருக்காங்கல்ல, அவர் தான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு பதில் போடுறார். ஒரு ட்வீட்டில் நான் அவர் பேரோட மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கருத்து சொல்கிறேங்க, ஒரு 100 பேர் கண்ணாபண்ணான்னு போட்டு திட்டுறாங்க. நான் எல்லாரையும் போய் திருப்பி திட்டிட்டு உட்காந்துருக்க முடியுமா? யார் அவரை டிஃபெண்ட் பண்ணுற வர்றாங்கன்னா டிஎம்கே ஐடிவி மட்டும் இல்லை, சில ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான எந்த ஒரு பதிவையுமே பதிவு பண்ணதும் இல்லை. சென்னை இல்லாமல் வேற இடங்கள்ல தண்ணி தேங்கி இருந்தது, ஃப்ளட் வந்தது, எல்லாத்தையுமே அவருமே ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஏன் வந்துட்டு நம்ம ஒரு விங்கா அவரை ஏன் கன்வெர்ட் பண்ணணும்? எனக்கு என்னன்னா இந்த டமால் டுமில், அடித்து நொறுக்கும், வெளுத்து வாங்கும், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு சென்சேஷனல் இதுக்கு போடணும். இதுதானே லைக் பண்றாங்க, லைக் பசங்க, டீச்சர், ரெட் அலர்ட், ரெட் தக்காளி, அந்த மாதிரி சொல்றத பீப்புள் லைக்ல. சாயங்காலம் சங்கி சோம்புன்னு போட்டு அதே ஆளு போடுவார். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ட்விட்ஸ் எப்போ வரும்னு காத்துட்டு அதுக்கு எப்போ ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம், சரி ஒரு லாயல் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம், அப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெதருங்கிறது வந்துட்டு எல்லாருமே டே டு டே லைஃப்ல வந்துட்டு என்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு லீவா இல்லை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாமா பசங்களை, அந்த மாதிரி விஷயத்துலேயும் நீங்கள் வந்துட்டு இன்வால்வ் ஆகி நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ சமீபத்தில் போட்டு நீங்கள் ஒரு ட்விட், சமீபத்தில் மீன்ஸ் ஒரு 1 month பிஃபோர் நீங்கள் போட்ட ஒரு ட்விட்டில் வந்துட்டு வெதர் விங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலி வாட் இஸ் வெதர் விங்? இட்ஸ் a நியூ வேர்ட். லைக் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வெதரில் எந்த விதமான ஒரு எக்ஸ்பர்ட்டோ ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஆஸ் அ பொது மக்கள் என்னுடைய கருத்தை பல்வேறு விஷயத்தில் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிறேன். அதனால் உடனே என்ன திட்டுவாங்க, அது இதில் எக்ஸ்பர்ட்டா அதில் எக்ஸ்பர்ட்டான, அந்த மாதிரி நான் எங்கேயுமே எதுலேயுமே எக்ஸ்பர்ட்டு நான் கிளைம் பண்ணலை. ஓகே, எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம், அவ்வளோதான். அது நமக்கு நம்மளுடைய அபிப்பிராயத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்மே. ஸோ இப்போது இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறதுல கடந்த சில ஆண்டு காலமாக நமக்கு நிறையா வெதர் பிளாகர்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க ஆர்வத்தில் ஒரு பேஷனில் அதை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் பேசிஸில் அவங்க பண்ணுறதில்ல. அவங்க பேசிக்காக இன்றைக்கி நிறையா டேட்டா இருக்குது இந்த வெதர் பேட்டர்ன்ஸு இது பண்ணுறதுக்கு, சேட்டலைட் பிக்சர்ஸு, ஃபோர்காஸ்ட்டு. ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ இப்போ வந்து எல்லாமே நெட்டில் இருக்கிறதுனால அதையெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஆர்வத்தில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் அண்ட் சல்யூட் தம். வானிலைத்துறை அப்படிங்கிறதுல வந்து அக்யூரேட் ஃபோர்காஸ்டிங்காக அவங்க பரவலாக ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுக்குறாங்க, தோராயமாக ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது வந்து அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவர்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பல மடங்கு அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் அது செயல்படுறதுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ஐஎம்டி வந்து மழை பரவலாகவோ இந்த மாவட்டத்திலேருந்து அந்த 7 மாவட்டங்கிறது இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய பரப்பு. ஸோ ஒரு மனிதனுக்கு என்ன வேணும், எங்கள் ஏரியாவில் மழை பெய்யுமா அதுதான் அவனுக்கு தெரியும். மேபி அவன் ஒரு அந்த 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மழை பெய்யுமாங்கிறது தான் அது அக்யூரேட்டாக 100க்கு 100 யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உலகம் முழுவதும் தோராயமாக அவங்க இந்த டேட்டாவை பார்த்து அனலைஸ் பண்ணி ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வெதர் பிளாகர்ஸ் வந்து துரிதமாக செய்கிறாங்க. இப்போ ஐஎம்டி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ அந்த நீங்கள் மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒன்று இருக்கும், 3 மணிக்கு ஒன்று இருக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் எனக்கு ஒரு ஃபார்மர் டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு அர்ஜென்ட் வார்னிங் இஷ்யூ பண்ணோன்னா டெல்லியிலேருந்து அப்ரூவல் வாங்கும்.
நுங்கம்பாக்கத்தில் அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க அப்படியே போட முடியாது. ஓகே. அதுதான் இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்களுக்கும் ஒரு ட்விட்டர் வார்னு சொல்லலாமா, சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு கமெண்ட்ஸ் டு கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நடந்தது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரோடையும் எந்த சண்டையும் கிடையாது. எனக்கு என்னன்னா, ஒரு வெதர் ஃபோர்காஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு போகலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் ஒரு வெதர் ஃபோர்காஸ்டருக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், தண்ணி தேங்கிறது வந்து அவ்வளோ பெரிய இது மாதிரி அந்த ரீதியாக நீங்கள் போடும்போது கிட்டத்தட்ட இப்போ நானே போட்டிருக்கேன் பல முறை, மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் நான் வந்து ஐ எம் நாட் சீன் ஆஸ் அ வெதர் ஸ்பெசிஃபிக் ஃபோர்காஸ்டர். ஸோ நான் வந்து மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணணும், மழை நின்று ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கழித்து அது வடியலன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஹேவ் அ பாயிண்ட். அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின், எவ்வளோ அதிக வேகத்தில் மழை ரெக்கார்ட் ஆகுது, ஓகே, ஒரு 24 ஹவர்ஸில் எவ்வளோ வருது, இல்லை 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் டைமில் எவ்வளோ வருது, அதுக்கு ஏன்னா நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை ஒரு இவ்வளோ கெப்பாசிட்டிக்கு தான் அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்தால் தண்ணி நிற்கத்தாச்சு, அது இல்லை. பட் பேசிக் பாயிண்ட் இஸ் அவர் வந்து ஒரு பர்சனலாக சில அட்டாக் பண்ணார், அதுதான் எனக்கு வருத்தம் அளித்தது. ஓகே, ஏதோ வந்து நான் வந்து அவரை கான்டாக்ட் நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். நான் வந்து வருடம் ஒரு மெட்ராஸ் குவிஸ்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவேன். அதில் பல பிரபலங்கள், இது வந்து கம்ப்ளீட்லி வாலண்டரி, நோபடி கெட்ஸ் 1 ரூபி அவுட் ஆஃப் திஸ். முருகப்பா குரூப் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவங்க பரிசுகளை கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பிரபலங்கள் கிட்ட ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் வந்து பல பிரபலங்கள் கிட்ட நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சிலர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். இவர்கிட்டயும் நான் தொடர்பு கொண்டேன், இவர் பதில் கொடுக்கல. he did not give the பிரதீப் ஜான். இது வந்து 2 வருஷமோ 3 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. டெஃபினட்டாக லாஸ்ட் இயர், இந்த இயர் கிடையாது, அதுக்கு முன் இயர்னு நினைக்கிறேன். பட் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏதோ ஒரு மெசேஜ் போட்டாலும் அதுக்கப்புறம் அது ஒன்றும் கொடுக்கல, நானும் விட்டுட்டேன். அவர் வந்து அதை தொடர்பு படுத்தி நான் வந்து இன்னைக்கு அவர் விமர்சிக்கிறது வந்து அவர் வந்து இந்த இதுக்கு நான் ரிப்ளை பண்ணாதனால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டது எந்த ஒரு பப்ளிக் காசுக்காக சென்னையை பற்றி ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, கம்ப்ளீட்டாக வாலண்டரி பேசிஸில் எல்லோரும் செய்ய ஒரு நிகழ்ச்சி. அது வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. அதற்காக 30 செகண்ட் ஒரு கேள்வி, நீங்கள் சென்னையில் ஒரு பிரபலம், வெதரை பற்றி ஒரு கேள்வி கேளுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய வெதரை பற்றி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹிஸ்டோரியன் ஸ்ரீராம் இருக்காரு, அவர் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில பாடகர்கள் இசையை பற்றி அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வருஷம் ஒரு 4, 5, 6 பிரபலங்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 30 செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது, அவ்வளோதான். ஸோ செல்ஃபாகவே வீட்டில் இருந்தே அனுப்புகிற ஒரு அவ்வளோதான். ஃபோனை எடுத்து ஹலோ சென்னை நேயர்களே, ஐ மீன் இந்த வினாடி வினாக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, இந்த மாதிரி சென்னையில் உங்களுக்கு வெதரை பற்றி இது தெரிஞ்சிருக்கும், இது அவ்வளோதான். இதுதான் நான் கேட்டது. ஸோ நான் ஏதோ பெருசாக ஃபேவர் கேட்ட மாதிரியும் ஒரு கமர்ஷியல் இதுக்காகவே நான் கேட்கல. இட் வாஸ் அ வாலண்டரி ஈவெண்ட். பியூர்லி இட் இஸ் டன் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த சிட்டி. எப்படி இவங்கெல்லாம் வந்து வெதருக்கு பேஷனேட்டாக பிளாகர்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி நான் வந்து குவிசிங்லாம் எனக்கு பேஷன். ஓகே. ஸோ இதை வந்து நாங்கள் வாலண்டரி ஈவெண்ட்டாக செஞ்சுட்ருக்கோம் 10 வருஷம். எல்லாருக்கும் தெரியும் அது. வருடம் ஆகஸ்ட் மாதம் மெட்ராஸ் டேன்னு வரும் 22. அந்த ஒரு வாரம் முன்னாடியோ பின்னாடியோ அந்த குவிஸ் நடக்கும். ஸோ அதுக்காக அதை தொடர்பு படுத்தி பிகாஸ் ஐ டிடன்ட் ரிப்ளை அவர் தான் போடுறாரு. எனக்கு அது ரொம்ப ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த இன்சிடென்ட் என் மனசில் மறந்தே போயிடுச்சு. இந்த மாதிரி நான் 10 பேரை கேட்டிருக்கேங்க. 10 பேர்ல 4 பேர் வருவாங்க, 4 பேர் பதிலே போட மாட்டாங்க. நான் எனக்கு லிஸ்ட்டே இருக்குது, யார் கேட்டாங்கன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் ஐ ஃபர்கெட். நான் லிஸ்ட்டு எழுதி வச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணோங்கிறது. அந்த டைமில் 2 இயர்ஸ் பேக் நாங்கள் லிஸ்ட்டு போடுவோம், இவங்களை கேட்கலாம் இவங்களுக்கு. இதை தொடர்பு படுத்தி இதனால நான் வந்து வேணும்ன்ட்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி போட்டால் நான் என்ன, ஐ மீன் ஐ ஹாவ் நத்திங் டு சே. அது எனக்கு ஒரு அதுக்கப்புறம் அதே ரீதியாக பர்சனல் அட்டாக். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவர் ஒரு ட்வீட்டில் கூட நான் அவரை நேம் பண்ணல. நான் ஒரு ட்வீட்ல கூட ஆனால் அவர் வந்து அதை தன்னை குறிக்கும். நான் ஒரு இதில் போட்டேன் வெரி பாப்புலர் வெதர் பர்சன் போட்டால் நிறைய பேர் பாப்புலராக இருக்காங்கல்ல,
அவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பதில் போடுறாரு. நான் பேர் ஒரு ட்வீட்டில் நான் அவர் பேரோட மென்ஷன் பண்ணி காட்டுங்க. இல்ல கண்டிப்பா இல்ல. ஸோ பேசிக்கலி ஒரே ஒரு விஷயந்தான், ஐ ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் எனிபடி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வெதர் கமிட்டின்னு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் வந்து சிலரை வந்து எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூ ஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் பேஷன். எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ எவ்வளோ பேர் பண்ணுறாங்களே. நம்ம சென்னை வெதர்மேன் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிஓஎம்கே ஸ்ரீகாந்த் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, செல்வகுமார்னு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் பேஷன். யாருமே வந்து இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸில் இறங்கி இல்லை. நேற்று திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் போட்ட கமெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதில் போட்டிருக்காரு, திருப்பியும் அது பர்சனல். ஸோ பர்சனல் அட்டாக்ல நீங்கள் வரும்போது எனக்கு அது சரியா படலை, அவ்வளோதான். நான் வந்து ஐ ஹவ் நாட், நான் அந்த வெதர் விங்குங்கிற போது நீங்கள் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் ட்வீட் போட்டிங்கன்னா நிச்சயமாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்கல்ல. அது ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது? இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கருத்து சொல்கிறேங்க, ஒரு 100 பேர் கண்ணாபண்ணான்னு போட்டு திட்டுறாங்க, நான் எல்லாரையும் போய் திருப்பி திட்டிட்டு உட்காந்துருக்க முடியுமா? கண்டிப்பா. அப்போ தென் நீங்க வந்துட்டு ஒரு ஃபாலோவரா இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிருப்பாரோ? ஒருவேளை அதுக்காக ரிப்ளை கொடுத்துருக்கலாம். இல்லைங்க, நான் இது வந்து போன வருஷமே இதே மாதிரி ஒரு வாட்டி என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணார். பிகாஸ் ஐ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு யூ. ஓகே. ஏதோ இவர் ரெஸ்பாண்ட் பண்ணால் என்னங்க, ரெஸ்பாண்ட் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன? அதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஐ ஃபெல்ட் ஒன்லி சேட். ஏன்னா மேபி ஐ மீன் இட்ஸ் நாட் ஃபார் மீ டு சிட் இன் ஜட்மெண்ட் ஆன் ஹிம், பட் பர்சனல் அட்டாக் வந்து எனக்கு ஐ டோன்ட் அப்ரிஷியேட். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்விட்டர்ல. அவருடைய வார்த்தைகளா இருக்கட்டும், எளிதான மக்களுக்கும் புரியக்கூடிய விஷயங்களை போடுறாரு. இப்போ 1 மணி நேரத்துல மழை வருது அப்படின்னா, சென்னை மக்களே மொட்டை மாடியில இருந்து துணியெல்லாம் எடுத்துருங்க. ஒன் மோர் திங். இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறது, டமால் டிமில், அடிச்சு நொறுக்கும், அப்புறம் உங்க சேனல்ல சம்டைம்ஸ் சின்ன பின்னம், இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் வெதர் ஃபோர்காஸ்டருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அதிகன மழை பெய்யும், இதெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கங்க. சின்ன பின்னமாகும், டமால் டிமில், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அது எவ்வளவோ இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் த மோஸ்ட் பாப்புலர் வெதர் ஃபோர்காஸ்டர்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் செல்ஃப் லைக் தட். ஏன்னா நான் பாப்புலர் வெதர் ஃபோர்காஸ்டர் இன் தமிழ்நாடுன்னு போட்ட உடனே நீங்கள் தான் அது உங்களை தான் குறிக்கும்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வந்தீங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நான் என்ன கேட்குறேன்னா, why do you use language like this? ஸோ இன்னொரு தாட் என்ன வருது அப்படின்னா, ஒருவேளை அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கலை அப்படின்னா எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க அவருக்கு? இல்லைங்க, ஒரு விஷயங்க, இப்போது ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் தேர் இஸ் அ வே இன் விச் ஃபாலோவர்ஸ் கம். இவர் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபீல்டில் இவர் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் வெதர் பிளாகிங்கிறதுல இப்போ தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் 8 பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இவருக்கு தெரியல 500K என்னமோ இருக்கும் போல இருக்கு. அந்த 500Kனா இப்போ 100K 120K 130K 80K அந்த மாதிரி ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் அவர் சோஷியல் மீடியாவில் அவருடைய இதை வந்து கொடுக்கறதுல he was one of the first and he definitely அந்த விதத்தில் அவர் பாராட்டணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இவருக்கும் அதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த ட்விட்டர் எக்ஸ்சேஞ்சே வந்து ஃபுல்லாக யார் அவரை டிஃபெண்ட் பண்ணுற வர்றாங்கன்னா டிஎம்கே ஐடிவி. ஓகே, நீங்கள் போய் டிஎம்கே ஐடிவி மட்டும் இல்லை, சில ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு அவரை. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் தானே ஆகுது. அது இவர் சொல்லி தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, இவருக்கு தெரியாமையே இருந்திருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக ஃபங்க்ஷன் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் சொல்லும்போது அதை வந்து நாம் அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய கட்சியினரும் மற்ற ஐடி விங் நபர்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது இட் ஒன்லி எஸ்டாப்ளிஷஸ் வாட் ஐ எம் சேயிங்.
ஓகே. அவங்க ஏன் வராங்க? நான் இவர் சொல்லி வராங்கன்னு நான் சொல்லல. பட் அவங்க ஏன்னா வந்தாங்க. இப்போ ரீசெண்டா நம்ம பார்க்கும்போது அவருடைய ட்விட்டர் பக்கம் அந்த எக்ஸ் தளத்துல பார்க்கும்போது அவர் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான எந்த ஒரு பதிவையுமே அவர் பதிவு பண்ணதும் இல்ல. ஈவன் சேலமா இருக்கட்டும், காரைக்குடியா இருக்கட்டும், இப்ப தண்ணி சென்னை இல்லாம வேற இடங்கள்ல தண்ணி தேங்கி இருந்தது, ஃப்ளட் வந்தது எல்லாத்தையுமே அவருமே ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஏன் வந்துட்டு நம்ம ஒரு விங்கா அவரை ஏன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு? இல்லைங்க, இந்த சமீப இன்சிடென்ட்ல தான். சமீப இன்சிடென்ட்ல ஐ ரிமெம்பர் there was a tweet very clearly ஓஎம்ஆர்லையா எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் மழை தண்ணி அப்படிதான் தேங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ட்வீட்டுக்கு தான் எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க. ஓகே. நான் ஏதோ நான் மட்டும் போட்டு ட்வீட் போட்ட மாதிரி கிடையாது. எவ்ரிபடி had put it. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் பார்த்ததே கொஞ்சம் லேட். பார்த்து அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ ரெஸ்பாண்டட் சேயிங் தட் மேபி இப்போ திமுகவில் எல்லா பெரிய கட்சிகள் எல்லாம் ஒரு டாக்டர் விங் இருக்கும், ஒரு லாயர் விங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெதருக்கு ஒரு விங் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுடைய ட்விட்டர்ல நான் பார்க்கும்போது சார் லைக் நிறைய ஷேர் பண்ணுவாங்கல்ல, அதுல பார்க்கும்போது நீங்களே ஒரு முறை வந்துட்டு இவங்கள பிரதீப் ஜான் டேக் பண்ணி புல்லட்டின்ஸ் அவரோட ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் ஃபாலோ பண்றேன். ஓகே. நானே ஃபாலோ பண்றேன். நான் அவருடைய புல்லட்டின்ஸை பல முறை நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்லியிருந்தீங்க நிவார் புயல் வரும்போதோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க. சொல்லும்போது என்னன்னா வாட்ஸ்அப்ல வர நியூஸஸ்லாம் வந்துட்டு பார்த்து பயப்படாதீங்க, இந்த மாதிரி ஐஎம்டி அண்ட் தென் பிரதீப் ஜான் அவர்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதை விடுங்க, இப்போ ஈவன் ரீசெண்டா கூட ஐ ஹவ் பீன் ஆர்டிங் ஹிஸ் வெதர் புல்லட்டின்ஸ். அவருக்கு என் மேல கோபம், நான் என்னங்க பண்ண முடியும்? இதுதான் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதுங்க. என்ன சொன்னாங்கன்னா நான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் உங்களை அட்டாக் பண்ணேன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ அவர் ஏதோ காரணத்துக்காக ஒரு ஐ டோன்ட் நோ வாட், அது ஹிந்தியில் பங்கானுவாங்க, அது எடுத்துருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். நான் இப்போ கூட நான் வெதர் இட் இஸ் ஸ்ரீகாந்தோ ராஜாராமனோ இல்லை இவரோ, நான் யாருதான் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபோர்காஸ்ட்டு நீட்டாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினச்சா நான் ரீட்வீட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓஹோ இது பிரதீப் ஜானுடைய ட்வீட், நம்ம ரீட்வீட்டே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. எனக்கு இஃப் இஸ் கிவிங் அ ட்வீட், எனக்கு என்னென்னா இந்த டமால் டுமில், அடித்து நொறுக்கும், வெளுத்து வாங்கும், இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சென்சேஷனல் இதுக்கு போடலாம், அது தப்பு கிடையாது. இதை தானே லைக் பண்ணுறாங்க, லைக் பசங்க, டீச்சர், ரெட் அலர்ட் ரெட் தக்காளி, அந்த மாதிரி சொல்கிறத பீப்புள் லைக்ல, அதை தானே அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க. தேர் ஆர் டூ திங்ஸுங்க. நீங்கள் ஜனரஞ்சகமாக யூ கேன் வாண்ட் டு பி ஏ பாப்புலர் வெதர் பிளாகர், ஆர் யூ கேன் வாண்ட் டு பி டேக்கன் சீரியஸ்லி. ஓகே. இப்போது நீங்கள் இந்த தக்காளி இந்த மாதிரிலாம் போடும்போது நிச்சயமாக அது இளைஞர்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கலாம். பட் நீங்கள் ஐஎம்டி கொடுக்குற ஃபோர்காஸ்ட்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இது. நீங்கள் அதை கிளைம் பண்ணலை, நீங்கள் ஐஎம்டிக்கு பதிலாக நான் கொடுக்குறேன்னா யாருமே சொல்லலை, இவங்களும் சொல்லலை. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது when people take you seriously, your post must also be serious. It must be responsible. இப்போது ஐ டோன்ட் நோ, அகெயின் யூ கேன் கரெக்ட் மீ, நான் எல்லா போஸ்ட்டும் அவங்கள பார்த்துருக்கேன். பட் மற்ற சில வெதர் பிளாகர்ஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் தெம் யூசிங் சச் லாங்குவேஜ். ஓகே. அடித்து நொறுக்கும், வெளுத்து வாங்கும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அகெயின் ஐ குட் பி ராங், மேபி சம் அதர்ஸ் ஆர் ஆல்சோ டூயிங் இட், எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அவருடைய ட்விட்டில் நீங்களே ஆதரிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. பட் உங்களை வருத்தமடைய வைத்த விஷயம் ஒரு கவர்மெண்ட் தண்ணி தேங்குது அப்படின்னா தண்ணி தேங்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பதிவு அவர் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற. அப்படி கிடையாதுங்க. அப்படி அவர் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரதீப் ஜான் ஆதரிச்சிருப்பீங்க. நோ, நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 100 ட்வீட் போடுறாங்க. இப்போ நான் ஒன்றே என்னுடைய டைம்லைன் எடுத்து பாருங்கள். காலையில் என் ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுற நபர் ஈவினிங் நான் போடுற வேற ட்வீட்டுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதே ஆள், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் 100க்கு 100 எல்லாத்துலேயும் கருத்து ஒன்றா இருக்குமா? இருக்க முடியாது. அப்பாவும் மகனும் 100க்கு 100 எல்லாத்துலேயும் கருத்து ஒன்றா இருக்குமா? இருக்காது. நீங்கள் என்னுடைய ட்வீட்டை எத்தனை பாஜக தலைவர்கள் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ரீட்வீட்டு திமுக தலைவர்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க. காலையில் ரீட்வீட் பண்ணுவாங்க, சாயங்காலம் சங்கி சோம்புன்னு போட்டு அதே ஆள் போடுவார் வேற ஒரு இதுக்கு. பார்ட் ஆஃப் த கேம். இப்போ உடனே நான் அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணி
அவர் என்ன பண்ணார் அப்போது அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தோன்னா தெர் இஸ் நோ எண்ட் டு இட். போன மந்த் பேஞ்சும்போது 10 சென்டிமீட்டர் மழைக்கு வந்துட்டு நாங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஏன்னா 10 சென்டிமீட்டருக்கு பெய்கிற தண்ணியை வந்துட்டு வடிகால் வச்சு இது பண்ணுறதுல இந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, பெருமையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அதே வந்துட்டு 7 சென்டிமீட்டரை ஒரு முறை வந்துட்டு நீங்கள் அதுவே ஹெவி ரெயின் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு கோட் பண்ணி நிறைய விஷயம் இது ஷேர் ஆச்சு. மேபி உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10 centimeters in 24 hours versus say I don't know இந்த 7 centimeters எவ்வளோ டைம்னு ஒரு இல்ல நீங்க டுடே உதாரணத்துக்கு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. லைக் டுடே 7 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதுவே ஹெவி ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. அது வந்து எப்போ இப்போ உதாரணத்துக்கு சம்மர்ல வந்து ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ் ரெயினுங்கிறது ஹெவி. மான்சூன் டைம்ல 7 சென்டிமீட்டர்ஸ்ங்கிறது ஒண்ணுமே பெரிய ரெயினே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து. அதே மாதிரி 3 hours or 4 hours-குள்ள 7 centimeters வந்தால் அது சிக்னிஃபிகண்ட். 24 hours-ல 7 centimeters மழையே கிடையாது, பெரிய மழையே கிடையாது. ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து இட் இஸ் நாட் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரீவியஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நீங்கள் இவர் பண்ணாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நிறைய பேர் ஒரு லைட் தண்ணி ஒரு 2 hours தேங்கினா கூட செயலற்ற அரசு, ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லாத அரசுலாம் போட்டாங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு அதே யாட்ஸ்டிக் தானே இப்போ இருக்கணும். அப்போவே நான் வந்து இது தப்புன்னு சொன்னேன். நான் வந்து இப்போ போய் நான் போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் சேயிங் தட் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எக்ஸீட் ஆனால் தண்ணி தேங்கும். 12 மணி நேரம் கழித்து நிற்குதா, 10 மணி நேரம் கழித்து நிற்குதா, அதை வச்சு தான் மழை நின்றப்புறம் நிற்குதா, அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரூ டெஸ்ட்டு அப்படிங்கிறது. ஸோ நான் அதை பலமுறை நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இந்த சாலை பணிகள் இப்போ ஓஎம்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழைக்கே இப்போ டிராஃபிக் வந்து 1 hour மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு, ஜாம் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் இஷ்யூஸ். இது எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணிட்டு கண்டுக்க கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா அது நியாயம் இல்லை இல்லையா. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மலையிலலாம் பார்த்தீங்கன்னா சப்வேலலாம் தண்ணி இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பர்சனலாக நியூஸ் ஃபாலோ பண்ணுறேன், நான் சேனலுக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன். சப்வேலலாம் நிறையா தண்ணி தேங்கிச்சு, ஓவர் நைட் இல்லை கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்துட்டு வடிஞ்சிருச்சு. ஸோ அந்த நியூஸ் வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் டேக் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு பெருமையாக நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேம்மா. எல்லா கவர்மெண்ட்டும் ஒரே கவர்மெண்ட், முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கோங்க. அதிகாரிகள் தான் செய்கிறாங்க. ஏதோ வந்து ஒரு தலைவர் வந்துட்டா உடனே வந்து அரசு இயந்திரம் வந்து டபுள் ஸ்பீடில் வேலை செஞ்சு எல்லாத்தையும் இயக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து மக்கள் நம்புறாங்களான்னா மக்களை தான் நம்ம தப்பு சொல்லணும். பேசிக்கலி சேம் ஸ்டாஃப் ஆர் டூயிங் த சேம் ஒர்க். அது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே தான். நிறைய விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ரோஸ்டெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுவும் சில ரோஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவு நம்ம பார்க்கும்போதே தெரியுது, சில வார்த்தைகள்லாம் லைக் பூமர் சம்திங் தட் கைண்ட் ஆஃப் வேர்ட்லாம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக? ஃபுல்லாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எதிர்வினை கொடுக்குற நிறையா பேர் அதுக்காக தே ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் இட். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஏதோ அந்த கமெண்ட் மேலே ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு இல்லை ஒரு கோபம் அதனால் வந்து போடுறதில்ல. ப்ரொஃபஷனலாக ஐடிவிங்கிலேருந்து அவங்க காசு கிடைக்குது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம பாவம் ஏதோ பழைச்சி போகிறாங்க, இதை போட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா வருதா, பழைச்சி போட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு போனோம் ஒரு விதத்தில். ரெண்டாவது இந்த பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக ஐ மஸ்ட் பி த பர்சன் ஹூ ஹஸ் பிளாக்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். ரொம்ப அப்யூசிவாக இருந்தால் தான் நான் பிளாக் பண்ணுறதே. பை அண்ட் லார்ஜ் கமெண்ட்ஸை ஃபுல்லாக படிக்க முடியாது. ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ் have I put the correct message? அவ்வளோதான். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 லைன் 3 லைன் படிச்சுட்டு அன்னைக்கு நீ அதை சொன்னியே அப்படின்னு போட்டு அந்த ட்வீட்டை ஒன்று போட்டு காப்பி பண்ணி போடுவாங்க. அப்போ நீ மாறிட்ட பாரு, நீ இவங்கள சப்போர்ட் பண்ணுற, அவங்கள சப்போர்ட் பண்ணுற. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னை எப்பாவது ஒரு வாட்டி திட்டுறாங்க. ஸோ ஐ மஸ்ட் பி டூயிங் சம்திங் ரைட், அவ்வளோதான். லெஃப்ட்லேருந்து திட்டுறாங்க, கம்யூனிஸ்ட்டு சங்கிங்கிறாங்க, பிஜேபிக்காரங்க காங்கிரஸுக்கு ஸ்போக்ஸ் பர்சனுங்கிறாங்க, டிஎம்கேக்காரங்க ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனுங்கிறாங்க, ரைட்டா? ஸோ அதனால் எல்லாரும் திட்டும் போது ஏதோ ஒன்று சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.